700 அரசு ஒதுக்கீட்டு எம்பிபிஎஸ் இடங்கள் பறிபோக போகுது தமிழ்நாட்டு அரசுகிட்டேருந்து அப்படின்னு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வர 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுறதுனால அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைக்க வேண்டிய 700 எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கை இடங்கள் பறிபோகிற நிலை உருவாகி இருக்கு. இதனால ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த 700 மாணவர்கள் ஓரளவு சமாளிக்கக்கூடிய கட்டணத்துல மருத்துவ படிப்பை படிக்கிற வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல சென்னை புனித பீட்டர் மருத்துவக் கல்லூரி, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, இந்த 3 மருத்துவக் கல்லூரிகளும் ஏற்கனவே நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறிட்டதுனால அவற்றில் உள்ள 650 இடங்கள்ல இருந்து மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டு வந்த 350 இடங்கள் இப்போ பறிபோயிருக்கு. இது இல்லாம மதுராந்தகம், கற்பக விநாயக மருத்துவக் கல்லூரி உட்பட மேலும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்பட இருக்கிறதுனால கூடுதலாக 350 இடங்களை மாநில அரசு ஒதுக்கீட இழக்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இதனால தமிழ்நாட்டை சேர்ந்த 700 மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறதா அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்காரு. தனியார் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறிய பிறகும் தமிழ்நாட்டில் தான் செயல்படும் அப்படின்னாலும் கூட அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும். அது மட்டும் இல்லாம தனியார் கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 4,35,000 ரூபாயிலிருந்து 5,40,000 ரூபாய் வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால நடுத்தர வர்க்கத்தினர் கூட இந்த மாதிரியான தனியார் கல்லூரிகள்ல சேர்ந்து மருத்துவம் படிக்க முடியும். ஆனா அவை நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டால் அவற்றில் மருத்துவ படிப்பில் சேர 23 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாய் வரை செலுத்த வேண்டிய ஒரு சூழல் உருவாகிருக்கும். இதனால ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களால இந்த தனியார் நிறுவனங்கள்ல சேரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும். தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக தகுதி வழங்கப்பட்டு இருப்பது சட்டவிரோதம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக தகுதி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு அந்த கல்லூரி இணைவு பெற்றிருந்த டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் தடையின்மை சான்று கட்டாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா தடையின்மை சான்று இல்லாமலேயே தனியார் கல்லூரிகளுக்கு நிகர்நிலை பல்கலைக்கழக தகுதி வழங்கப்பட்டிருப்பதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. தனியார் கல்லூரிகள்ல இருந்து 700 அரசு ஒதுக்கீட்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் மாற்றப்பட்டுவிட்ட நிலையில அதனால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய வேண்டியது தமிழ்நாடு அரசுடைய கடமைன்னு அவர் சுட்டி காட்டியிருக்காரு. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் காலப்போக்கில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுறது இயல்பான ஒண்ணுதான். ஆனா அதனால ஏற்படும் மாணவர் சேர்க்கை இடங்கள் ஈடு கட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. இதுக்காக புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குறது தான் ஒரே வழி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே செயல்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரிகள்லையும் கூடுதலா இடங்களை சேர்க்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காரு. இத கடந்த முந்தைய அரசு, அதாவது திமுக அரசு அந்த கடமையில இருந்து தவறிவிட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது தான் பாமகவோட நிலைப்பாடு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சுட்டி காட்டியிருக்காரு. அந்த நிலைப்பாட்டை வென்றெடுக்கும் நோக்கோட தான் புதிதாக உருவாக்கப்பட்ட காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தென்காசி 6 மாவட்டங்கள்லையும் அது இல்லாம ஏற்கனவே உள்ள பெரம்பலூர் மாவட்டத்திலையும் புதிதா அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து பாமக வலியுறுத்தி வருகிறது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. இத முந்தைய திமுக அரசு கொள்கை அளவுல ஏத்துக்கிட்டாலும் அதை கடந்த 5 ஆண்டு ஆட்சியில இருந்தபோது ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட திமுக அரசு தொடங்கவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதே போல ஏற்கனவே செயல்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை இடங்களும் அதிகரிக்கப்படவே இல்லை அப்படிங்கும் ஒரு வேதனையும் தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் கடந்த 40 ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரியே தொடங்காத அரசு என்ற அவப்பெயரை திமுக அரசு பெற்றிருக்கு அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் சுட்டி காட்டியிருக்காரு. தமிழ்நாட்டுல மருத்துவக் கல்லூரிகளுக்கான தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் தேசிய மருத்துவ ஆணையம் விலக்கி கொண்டிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தமிழக அரசு இதுவரை மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத 6 மாவட்டங்கள்லையும் தலா 150 இடங்கள் கொண்ட புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 100 எம்பிபிஎஸ் இடங்களை மட்டுமே கொண்டுள்ள 16 அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல தலா 50 இடங்கள் கூடுதலாக உருவாக்க வேண்டும் அப்படின்னும் இதை தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தி இருக்காரு.